வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம அஷிராமா செஞ்சு நம்ம போர்க்குள்ள திருப்பி வரணும்னு சொன்ன நம்புவீங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அஷிராமா செஞ்சு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா காட் ஆஃப் ஷினோபின்னு கூட சொல்லலாம். இது வரைக்குமே வந்து நம்ம நருட்டோவே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் நம்ம அஷிராமா வில் பி த மோஸ்ட் பவர்ஃபுல் ஷினோபி. ஐ மீன் நம்ம நருட்டோ வந்து இந்த ஃபுல் பவர் அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம அஷிராமா ஐ திங்க் ஸ்லைட்லி ஒரு சேம் லெவலில் தான் இருப்பாங்க. பட் அஷிராமா வந்து இன்னும் மோர் பவர்ஃபுல்லாக இருப்பார் பிகாஸ் அவர் ஹீலிங் ஜுட்ஸு. பிகாஸ் நம்ம அஷிராமா வந்து நம்ம நருட்டோக்கு மிகப்பெரிய பவர்ஃபுல் சோர்ஸே வந்து அவரோட இந்த பவர் தான். ஐ மீன் நம்ம குராமாவோட பவர் தான். அதுக்கப்புறம் நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ். பட் நம்ம குராமாவே வந்து நம்ம அஷிராமாவுக்கு வந்து ஒரு பெட்டு மாதிரி தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம அஷிராமா வந்து பவராக இருந்தார் பிகாஸ் அவர் ஹீலிங் ஜுட்ஸுவால். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோவில் ஏன்டா நம்ம அஷிராமா திருப்பி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அஷிராமா செஞ்சுக்கு வந்து நிறைய உசுமாக்கிஸோட ஸ்டைல் ஆஃப் ஜுட்ஸுஸ் தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீலிங் ஜுட்ஸு யாருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி நம்ம அஷிராமா செஞ்சுக்கு தான். ஸோ இதே பொருள் உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம கிஷிமோட்டோவே அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. நம்ம உசுமாக்கியோட கிளாண்டில் இருக்கிற அஷிராமா ஒரு கேரக்டரே வந்து நம்ம இந்த அஷிராமா செஞ்சு வந்து எல்லா ஜுட்ஸுமே வந்து கற்றுப்பார். பிகாஸ் அவர் பொண்ணு எடுத்த இடம் இல்லை அந்த பையன் வந்து அவருக்கு பொண்ணு கொடுத்த இடம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா உசுமாக்கிஸ். ஐ மீன் நம்ம மீட்ட உசுமாக்கிஸ். ஸோ நீங்கள் நம்ம உசுமாக்கிஸ் அண்ட் சென்ஜூஸ் இந்த ரெண்டு பேருமே வந்து அவனோட க்ளோசஸ்ட் கிளான்ஸ்னு கூட சொல்லலாம். மற்ற மாதிரி நம்ம இப்போ நம்ம லீஃப் வில்லேஜில் நிறைய கிளான் இருக்காங்க. பட் இந்த ரெண்டு கிளான்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் கிளான். என்ன தான் அந்த தனித்தனி வில்லேஜஸ் இருந்தாலுமே நம்ம அஷிராமா என்றைக்குமே வந்து நம்ம உசுமாக்கிஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிளானை தான் பார்த்தாரு. பிகாஸ் அவங்களோட சீலிங் ஜூட்ஸஸ் வந்து டாப் நாச். ஸோ சீலிங் ஜூட்ஸ் ஏன் இந்த அளவுக்கு பவராக இருக்குது ப்ரோ? நம்ம நருட்டோ ஏன் இது வரைக்குமே ஒரு சீலிங் ஜுட்ஸு கூட கற்றுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சீலிங் ஜுட்ஸஸ் வந்து எதுக்காக இந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மெயின் ரீசன் சீலிங் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து அந்த யூஸரோட சோல் சீலிங் இருக்குது இல்லை வந்து அந்த யூஸரை வந்து ஃபுல்லாக சீல் பண்ணிடுவீங்க. அவங்க வெளிலே வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒருத்தவங்க திடீர்னு ஒரு சீலிங் ஜுட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து எனிமிக்கு வந்து ஒரு இன்எபிலிட்டி டு மூவ் தான். ஐ மீன் வந்து எதுவுமே வந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது. சில சீலிங் ஜுட்ஸ் வந்து அவங்க உயிரே எடுத்துக்கும். சில சீலிங் ஜுட்ஸ் வந்து அவங்களை வந்து வேற ஒரு டிமென்ஷனில் கூட அடைச்சி வைக்கிற அளவுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள் கூட இருக்குது. ஸோ இந்த நம்ம உசுமாக்கி கிளான் மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த உசுமாக்கி கிளான் ஹிஸ்ட்ரியிலே வந்து நம்ம உசுமாக்கிஸ் மட்டும் வந்து இந்த ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆஃப் நம்ம நருட்டோவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. இதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் நம்ம உசுமாக்கிஸ் வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தனால நிறைய கிளான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான பீஸ்ட்லாம் இருக்குது, ஸோ அதை வந்து சீல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உசுமாக்கி வில்லேஜ் இருந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட் ரிசோர்ஸ் இல்லாத இடம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இது கம்பேர் பண்ணுங்களேன், நம்ம ஹிடன் வில்லேஜ் லீஃப் வில்லேஜ் கம்பேர் பண்ணுறீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ஃபார்மர் இருக்கிற ஒரு இடம் கூட சொல்லலாம். ஐ மீன் வந்து ஒரு லிவிங்க்கு அவங்களுக்கு வந்து நிறைய காசு இருந்துச்சு. பட் நீங்கள் மற்ற கிளான்ஸ் கம்பேர் பண்ணும்போது உசுமாக்கிஸ்க்கு வந்து அந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஸோ அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மற்றவங்க எல்லாருமே வந்து மைக்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் உசுமாக்கிஸ் வந்து ரொம்ப லெவலில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஈச் உசுமாக்கிக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு டைப் ஆஃப் சீலிங் ஜுட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது நம்ம கிஷிமோட்டோவே அது சொல்லியிருக்காரு. ஸோ கெக்கெகென்காய் மாதிரி நம்ம உசுமாக்கிஸ் வந்து ஒரு சர்டன் ஏஜ் ஆகும்போது அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு சீலிங் ஜுட்ஸ் வந்து டெவலப் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து நம்ம கரினுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த செயின் சீலிங் ஜுட்ஸும் பார்த்துருப்பீங்க. நம்ம நாகட்டோட சீலிங் ஜுட்ஸ் வந்து நம்ம பெயின் அந்த என்னதான் வந்து ஒரு ரெனேகான் கிடச்சாலுமே லைக் அது வந்து மாறி இருக்கும். அண்ட் நம்ம மதுரை ஏன் நம்ம ரெனேகான் வந்து நம்ம நாகட்டோவுக்கு கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து நம்ம நாகட்டோ வந்து ஒரு உசுமாக்கி. ஸோ அவரால் மட்டும்தான் வந்து நம்ம ரெனேகானோட ஒரு ஃபுல் சக்கரா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்கள் நம்ம பெயினுக்கும் நம்ம சாஸ்கேக்கும் உள்ள ஒரு கேரக்டர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாஸ்கேவால் வந்து நம்ம ரெனேகான் நிறைய கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் நம்ம பெயின் பார்த்தீங்கன்னா லைக் என்னதான் நம்ம நாகட்டோ வந்து நம்ம யாகிக்கோ மாதிரி இருந்தாலுமே சிம்பிளாக வந்து அவரால் 6 இடங்களில் வந்து அவரால் வந்து 6 பெயினை வந்து ஒரே டைமில் வந்து அவரால் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெனேகான் எபிலிட்டிஸ் வந்து திடீர்னு ஐ மீன் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கான மெயின் ரீசன் அவர் வந்து ஒரு உசுமாக்கி. எஸ், நிறைய பேர் வந்து நம்ம சக்ரா ராட்ஸ் எல்லாமே சொல்லலாம். பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஒரு உசுமாக்கி பவர் இருந்தாலும் அவரால் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இதனால தான் நம்ம மதுராவுமே இந்த பிளான் பண்ணியிருப்பாங்க நம்ம ஒயிட் செட்ஸு. ஸோ இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் நம்ம உசுமாக்கிஸோட பழகிறவர் நம்ம அஷிராமா செஞ்சு. ஸோ இவரால் மட்டும் நம்ம சீலிங் ஜுட்ஸு நம்ம நருட்டோக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எஸ், இன்னொருத்தமே இருக்கார் நம்ம மினட்டோ. பட் நம்ம மினட்டோ வந்து கற்றுக்கிட்டது வந்து ஒரு ஃபியூ தான், ரொம்ப நிறைய ஜுட்ஸுன்னு சொல்ல முடியாது. பட் ஃபியூ ஆஃப் தி ஜுட்ஸ் மட்டும் தான் நம்ம மினட்டோ வந்து கற்றுக்கிட்டாரு. அண்ட் சீலிங் ஜுட்ஸஸ் எஸ் இந்த நம்ம யமட்டோ கூட வந்து யூஸ் பண்ணுவார் நம்ம வுட் ஸ்டைல் சீலிங் ஜுட்ஸஸ். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். பட் நம்ம அஷிராமா செஞ்சு வந்து நம்ம உசுமாக்கிஸோட ஒரிஜினல் ஸ்டைல் ஆஃப் சீலிங் வந்து கற்றுக்கிட்டாரு. ஸோ இதனாலே வந்து நம்ம ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக வந்து மாறுவார்.
அப்படி இருக்கும்போது இவன் ஏன் நம்ம போருட்டோக்கு வந்து திருப்பி வரணும்னு கேட்டிங்கன்னா, லைக் நம்ம போருட்டோக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஜுட்ஸு வந்து நம்ம சீலிங் ஜுட்ஸு. பிகாஸ் நம்ம நருட்டோ வந்து நம்ம இது வரைக்கும் நான் சீலிங் ஜுட்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. பட் இஃப் ஐம் நாட் ராங் ஹி நெவர் யூஸ்ட் ஐ திங்க். ஐ மீன் வந்து அவர் எப்போவுமே வந்து இந்த சீலிங் ஜுட்ஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. கிஷிமோட்டோட வந்து யாருமே இந்த பர்சனல் கொஸ்டின் கேட்டதே கிடையாது. பட் அவர் யாருமே வந்து நம்ம இந்த சீலிங் ஜுட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம நருட்டோவில். ஐ மீன் நம்ம நருட்டோ மீன்ஸ் நம்ம நருட்டோ ஒரு உஸ்மாக்கியாக இருந்தாலுமே அவர் வந்து யூஸ் பண்ண மாட்டார். பட் நம்ம பொருட்டோ வந்து நம்ம மினட்டோட ஸ்கில்ஸுமே கற்றுக்கிட்டார், நம்ம ஃப்ளைங் ரெஜினுமே கற்றுக்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ ஒரு சீலிங் ஜுட்ஸ் வந்து கற்றுக்கிட்டாருனா, நாட் ரீப்பர் டெத் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்னா, ஸோ அந்த ஜுட்ஸஸ் தேவைப்படாது. பட் நிறைய ஜுட்ஸஸ் வந்து பக்காவாக இருக்கும் நம்ம சீலிங்கில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜுட்ஸஸ் வந்து அவர் கற்றுக்கிட்டாருனா கண்டிப்பாக வந்து நம்ம ஓட்ஸுஸ்கி கூட ஃபைட் பண்ணும்போது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சீலிங் ஜுட்ஸு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதனால ஒரு ஓட்ஸுஸ்கி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய 4 பிளாக்ஸ் ஜுட்ஸுவாக இருக்கட்டும், இந்த ஜுட்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு ஒகாகே லெவலில் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் பொருட்டோ இப்போ ஒரு ஒகாகே லெவலான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஹி இஸ் ஆல்ரெடி சர்பாஸ்ட் ஒகாகே லெவல். பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற 5 காகேஸையுமே நம்ம பொருட்டோவையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா ஹீ வில் பி த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோவால் வந்து கண்டிப்பாக அந்த ஜுட்ஸஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இதை நம்ம அஷிராமா செஞ்சுட்டு கற்றுக்கும் போது ஈவன் நம்ம பொருட்டோ அதோட உசுமாக்கி பவர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதாவது அவருக்கு வந்து ஒரு ரசிங்கானோ இல்லை சம்திங் வந்து ஒரு மிக்ஸ்டப் ஒரு சீலிங் ஜுட்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பொருட்டோ நம்ம நருட்டோ மாதிரி வந்து இல்லாமல் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளைங் ரெஜின் கற்றுக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பொருட்டோ வந்து கற்றுக்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோக்கு வந்து ஏன் இதெல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம நருட்டோ ஹேட் குராமா. ஸோ குராமா இருந்ததுனா அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரா ஸ்பீடே வந்து ஒரு டெலிபோர்டேஷன் அளவுக்கு வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கிட்ட சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் சக்கரம் இருந்துச்சு. அண்ட் நம்ம ஹீலிங் ஜுட்ஸ் ஏன் நம்ம நருட்டோ அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, குராமா இருந்துச்சு. குராமோட ஹீலிங் ஃபேக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹஷிராமா செஞ்சுக்கும் நிகரானது வச்சுக்கோங்களேன். ஒரு என்னதான் நம்ம அஷிராமா செஞ்சு வந்து தன்னோட ஓன் ஹீலிங்ஸாக இருந்தாலுமே அது வந்து அந்த டாப் நாச் லெவல். பட் நீங்கள் நம்ம குராமோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து நம்ம அஷிராமா செஞ்சு லெவலுக்கு வந்து இருக்குன்னா, அப்போ வந்து அவர் ஹீலிங் ஜூட்ஸ் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம நருட்டோக்கு வந்து குராமா இருந்தது ஒரு பெனிஃபிஷியல். பட் நம்ம பொருட்டோக்கு வந்து மொமோஷ்கி இருந்தாலுமே நம்ம மொமோஷ்கி என்னடா தூங்கிட்டு இருக்கா அந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும். பிகாஸ் நம்ம மொமோஷ்கி வந்து பொருட்டோக்கு வந்து லைஃபுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும் வெளில வருவார் தவிர அது வரைக்கும் தலை வந்து ரெஸ்ட் எடுத்து தான் இருப்பார். பிகாஸ் நம்ம பொருட்டோக்கு வந்து ஏதாவது ஆயிட்டுனா அவரோட பாடி போயிடும், அவர் கர்மா வந்து போயிடும், அவரை திருப்பி ரீஜென்ரேட் ஆக முடியாது. இதுதான் நம்ம மொமோஷ்கிக்கு வந்து மெயின் விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ வந்து கண்டிப்பாக இதை எப்படியாவது அவருக்கு வந்து கொண்டு வரணும். அண்ட் ஓட்ஸுஸ்கி ஃபைட் பண்ணால் நம்ம ஜோகன் மட்டும் பத்தாது, ஜோகன் போகுது தான். பட் அதை என்றைக்கு அவர் ஃபுல்லாக வீக் பண்ண போகிறான்னு தெரியல. பிகாஸ் அது வந்து நிறைய நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம அஷிராமா செஞ்சு திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா மேபி நம்ம பொருட்டோ சீலிங் ஜுட்ஸ் வந்து நம்ம அஷிராமாட்டேருந்து கற்றுக்கலாம். பிகாஸ் அந்த உசுமாக்கி பவர் மூலிமா கண்டிப்பாக நம்ம பொருட்டோக்கு வந்து ஒரு பக்காவான சீலிங் ஜுட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ சீலிங் ஜுட்ஸ் கற்றுக்கிட்டா இந்த ஸ்மாலரான அந்த டிவைன் ட்ரீ க்ளோன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்களெலாம் வந்து ஈஸியாக அந்த சீலிங் மூலியமாக அடைக்க முடியும். ஆனால் சீலிங் ஜுட்ஸ் கற்றுக்கிறனால இன்னொரு மேஜரான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காகியோவை சீல் பண்ணது வந்து ஒரு டைப் ஆஃப் சீலிங் ஜுட்ஸு தான். ஸோ அது வந்து நம்ம மூன் அண்ட் ஐ மீன் நம்ம மூன் அண்ட் சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த சீலிங் ஜுட்ஸ் வந்து நம்ம உசுமாக்கிஸ் தெரியுமான்னு தெரியல. பட் மேபி வந்து நம்ம அஷ்ராமா கூட தெரிஞ்சிருக்கலாம், சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்த ஒரு ஜுட்ஸு வந்து நம்ம இவங்க அஷுராவும் நம்ம இந்திராவும் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஹக்ரோமும் நம்ம ஹமோரா தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே ஜுட்ஸு வந்து நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கலாம். பட் இந்த சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ்க்கு வந்து நம்ம அஷுராமா வந்து தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அஷுராவோட ரீஇன்கார்னேஷன் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜுட்ஸு வந்து நம்ம போருட்டோக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா மேபி நம்ம காகுயா வந்து வெளில கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு இப்படி நம்ம யோசிச்சு பார்த்தா மேபி நம்ம அஷுராமாவும் நம்ம மதுராவுமே வெளில வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து இவங்க 2 பேருமே ரீஇன்கார்னேஷன் ஆஃப் அஷுரா அண்ட் இந்திரா. ஸோ சிம்பிளாக வந்து அவங்களால வந்து நம்ம அந்த திருப்பி அந்த ஜுட்ஸை பர்ஃபார்ம் பண்ணி நம்ம காகுயாவை வெளில கொண்டு வர முடியும். அண்ட் காகுயாவை வெளில கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். நம்ம ஜோகன் பற்றி கண்டிப்பாக நம்ம காகுயா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் காகுயா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டூட் வில்லன் நான் சொல்லுவேன், வில்லன் கூட சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க வந்து தன்னோட இடத்துல சில பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து பல பேர் காப்பாற்ற போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த அவங்க வந்து ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அவங்கள்ட்ட. பட் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹகரோமோ நம்ம ஹமோரை தான் அந்த ஹோல் கதையை மாற்றினாங்க. ஸோ இப்படி தான் நம்ம நருட்டோவில் நம்ம ஸ்டோரி மாறி இருக்கும். அதே மாதிரி நம்ம போருட்டோவில் நம்ம சீலிங் ஜுட்ஸ் மட்டும் நம்ம போருட்டோ கற்றுக்கிட்டோன்னா ஐ திங்க் ஹி வில் பி அன்ஸ்டாப்பபிள். பிகாஸ் நம்ம சீலிங் ஜுட்ஸு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா வில்லேஜஸுமே நம்ம உஸ்மாக்கிஸ் வந்து அழிக்க போனதுக்கான ஒரு ரீசன் நம்ம சீலிங் ஜுட்ஸு. ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. தே கேன் ஈவன் டெஸ்ட்ராய் த வில்லேஜஸ். ஐ மீன் ஒரு
செகண்ட்ஸ்குள்ளே வந்து நம்ம பெயின் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி வந்து நம்ம உசுமாக்கி அதாவது வந்து வில்லேஜஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ இந்த ஒரு அந்த ஒரு லெகசி வந்து கேரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நருட்டோ வந்து நம்ம சீலிங் ஜூட்ஸ் வந்து கற்றுக்கணுனாலுமே ஸோ ஐ திங்க் அதை வந்து அவர் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சின்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்த வரைக்கும் நம்ம நருட்டோ வந்து எனக்குமே நான் சீலிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஐ மீன் நம்ம அதர் தென் தட்ஸ் காகியோட சீலிங் ஜுட்ஸு. ஸோ அதை நீங்கள் வந்து மறந்துடுங்க. பிகாஸ் அதை கற்றுக்கல. பட் மற்ற ஏதாவது ஜுட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கிறேன். பிடிச்சது கீழே மறக்காம பிரச்சனை ஆன் போட்டுங்க. அந்த ஹோஸ் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.